வசந்த காலத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி பஞ்சமி வரும் திங்கட்கிழமை மார்ச் 23ஆம் தேதி அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடிய வராகி தாய்க்கு உங்கள் இல்லத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு மனமாற அவளின் மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்புகளும் அபரிதமாய் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் உங்கள் இல்லத்தில் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் மறக்காமல் மார்ச் 23 கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய சோமவார தினத்தில் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். பஞ்சமி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். வசந்தகால நவராத்திரி லலிதா பரமேஸ்வரி தாயை கொண்டாடக்கூடிய இந்த 9 நாட்கள், அதில் அற்புதமான தெய்வீகமான பஞ்சமி வரும் திங்கட்கிழமை வருது. இதை பார்க்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு முகத்தில் மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை சரியாக 5 மணிலிருந்து 8 மணிக்குள்ள உங்களுடைய இல்லத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் உமனாக இருந்தால் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒரு தட்டில் எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக வெட்டி எலுமிச்சம்பழத்தை அலங்காரம் பண்ணி எலுமிச்சம்பழம் விளக்கு 2 போட்டுட்டு வேர்க்கடலையையும் மொச்சக்கொட்டையையும் பிரசாதமாக வச்சுட்டு அல்லது மரவள்ளிக்கிழங்கு பிரசாதமாக வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தையே அர்ச்சனை செய்யணும். ஓம் வம் வராகியை நம, ஓம் ஸ்ரீம் வராகியை நம, ஓம் ஷாமலாய வித்மகே ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் 51 முறை ஜபம் செய்து வராகித்தாயின் துதினா போற்றுவது, வாழ்த்துவது. அப்படி வாழ்த்துனா அந்த தாய் இறங்கி வந்து நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருவாங்க. வளமையா குபேர துதிக்கு போயிட்டேன். வராகி துதி. சண்டமுண்ட விநாசினி பண்டித மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம்பராயினி வராகி நமஸ்துதே என்று வரக்கூடிய வராகி துதியை 5 முறை படித்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழ தீபத்திற்கு கற்பூரமாரத்தை காமிச்சிட்டு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் வடகிழக்கு திசை வராகி திசையில் தூக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த எளிய உணவை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். இரவு மிக எளிய உணவை சாப்பிட்டுட்டு உறங்குங்கள். இதையை பார்க்கக்கூடிய அனைவரும் செய்யலாம். மிக முக்கியமாக பெண்கள் இதை செய்வதன் மூலமாக அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபிக்ஷம் கிடைக்கும், செல்வ செழிப்பு பெருகும், சொர்ணம் சேரும். இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இதை கடைபிடித்து வளம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வளம் பெற்றுக் கொள்ளுங்கள், வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன். மதுரை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கொங்கணர் செல்வத்தின் சித்தர் 18 சித்தர்களில் ஒருவர். அவர் தனம் பணம் செல்வ செழிப்பு ஏற்பட வாழைக்குமிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த வாழைக்குமீன் கல்பத்தரு ரகசிய பயிற்சி வகுப்பை மார்ச் 29ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 1 பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முருகனுக்கான பூஜை, திருச்செந்தூர் முருகனுக்கான பூஜை, அதற்கப்புறம் சத்யநாராயண பூஜை. இதில் பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு அற்புதமான திருச்செந்தூர் முருகனின் தெய்வீக சத்ரு சம்கார மேடையை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.